வெல்கம் டு கோயம்புத்தூர் டிஆ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ரீசெண்டாக எங்ககிட்ட ஒரு கிளைண்ட் வந்து ஒரு ஸ்டூடியோ அப்பார்ட்மெண்ட்டோட ரிக்வெஸ்ட்டோட வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட வந்து ஒரு 3 சென்ட்ஸ் ஆஃப் லேண்ட் தான் இருந்தது. அவங்க வந்துட்டு ஒரு பக்காவான ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டியா எங்களுக்கு வேணும். ஸோ அதனால வந்துட்டு எனக்கு ஸ்டூடியோ அப்பார்ட்மெண்ட் அந்த 3 சென்ட்ஸ்ல கட்ட முடியுமா? அப்படிங்கிற ஒரு டவுட்ஃபுல் அண்ட் ஹெசிடேஷனோட தான் அவங்க வந்திருந்தாங்க. ஸோ நாங்க வந்து அவங்களுக்கு வந்து என்ன சொன்னோம்னா, ஒரு 3 சென்ட்ஸ் 3 1/2 சென்ட்ஸ் யூசுவலா ஸ்மால் பிளாட்ல வந்து நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டல் இன்கம்க்கு பிளான் பண்றீங்கன்னா ஸ்டூடியோ அபார்ட்மெண்ட் இஸ் த பெஸ்ட் வே. ஸோ அது மாதிரி நாங்கள் சொல்லி அவங்கள வந்து புரிய வச்சோம் அதோட ப்ராஸ் என்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் புரிய வச்சதுக்கு அப்புறம் கிளைண்ட் வாஸ் வெரி ஹாப்பி. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு பேஸ் பிளான் வந்துட்டு நாங்கள் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருந்தோம் அண்ட் இப்போ அதோட ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் என்னன்னா நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நாங்கள் வந்துட்டு ஒரு ஒரு பேசிக் ஒரு ஸ்டாண்டர்ட் பிளானுக்கு நாங்கள் வந்து என்னெல்லாம் சப்போர்ட் பண்ணுவோம், என்ன ஸ்டேட்டஸ் எல்லாம் கவர் பண்ணுவோம், என்ன அந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன ஒரு காஸ்ட் எஸ்டிமேஷன் ஆகுது, என்ன மாதிரி யூஸ் பண்ணுவோம், அதுங்கிறத ஒரு கம்ப்ளீட் கைடன்ஸ் கொடுக்கலாங்கிறதுக்கான தான் இந்த வீடியோ. ஸோ நாங்கள் வந்து ஒரு சர்டன் ஸ்டேஜஸ் ஃபாலோ பண்ணுவோம். அது வந்து ஒரு ஸ்ட்ரீம் லைனா அது வந்து நடந்துட்டு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து பிளானிங். ஸோ அந்த பிளானிங்ல ஆர்கிடெக்சரல் டிராயிங்ஸ் அண்ட் அப்ரூவல் ப்ராசஸ் இருக்கு. ஸோ அந்த ஆர்கிடெக்சரல் டிராயிங்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு டிராஃப்ட் கொடுப்போம் கிளைண்ட் கிட்ட. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே வந்து ஒரு பிரெயின் ஸ்டார்ம் ஆகி ஒரு ஐடியாஸ் எல்லாம் ஜென்ரேட் ஆகும். ஸோ எத்தனை வாட்டி அவங்க வந்துட்டு சேஞ்சஸ் சொன்னாலும் அது ஃபைனல் ஆகுற வரைக்கும் வீல் ப்ரொவைட் தெம் வித் அட்மோஸ்ட் சப்போர்ட். ஸோ ஒவ்வொரு ஏன்னா அப்படிதான் வந்துட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஹேப்பன். இட் யூஸ்வலி ஹேப்பன்ஸ். ஸோ அதனால வந்துட்டு உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஃபைனல் பிளான் வர வரைக்கும் நாங்கள் வந்து எவ்வளோ சேஞ்சஸ் சொன்னாலும் நாங்கள் பண்ணி கொடுப்போம். ஸோ ஃபைனல் அவுட்புட் வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு நாங்கள் வந்து அந்த அப்ரூவல் ப்ராசஸ் ஃப்ரம் த ஸ்டார்ட் டு ஃபினிஷ் அப்ரூவலுக்கு என்னென்ன ஒரு பெர்மிட்ஸ் இருக்கோ எல்லாமே நாங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கைட் பண்ணி அசிஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ அப்ரூவல் ஒன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் ஃபவுண்டேஷன் போடுவோம். லைக் அந்த ஃபவுண்டேஷன்ல பார்த்தீங்கன்னா எர்த் ஒர்க் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 ஃபீட்டுக்கு வந்து நாங்கள் டிக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து காலம் போஸ்ட் ஆஸ் பர் டிராயிங்ஸே நாங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லிடுவோம். இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் ஸ்ட்ரக்சருக்கு இதெல்லாம் தான் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஐடியா முதலே வந்து கிளைண்ட்டுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ அந்த ஃபவுண்டேஷன்ல பார்த்தீங்கன்னா எர்த் ஒர்க், எக்ஸ்கவேஷன், காலம் போஸ்ட், பேஸ்மெண்ட் ஹைட் கிட்டத்தட்ட ஒரு ரோட் லெவல்ல இருந்து 2.3 ஃபீட் ஹைட் பண்ணி தான் நாங்கள் பேஸ்மெண்ட்டே இது பண்ணுவோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்சிசி அண்ட் எம்டிஓடி கிரேட். ஸோ காலம்ஸ்க்கு, பிளிந்த் பீமுக்கு, லிண்டல், சன்ஷேட்ஸ், ரூஃப் பீம், ரூஃப் ஸ்லாப் அண்ட் ஸ்டார் கேஸ் எல்லாத்துக்குமே நாங்கள் இங்கே கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷன் தான் ஒரு ஸ்டாண்டர்டான டெம்ப்ளேட் நாங்கள் ஃபாலோ பண்ணுறது. ஒரு ஸ்டாண்டர்ட் பிளானுக்கு இதுதான் நாங்கள் கம்ப்ளீட்டாக பண்ணுறோம். அது போக பார்த்தீங்கன்னா பிரிக் மேஸ்னரி ஒர்க்கு பார்த்தீங்கன்னா மெயின் வால்ஸுக்குலாம் கிட்டத்தட்ட ஒரு திக்னஸ் வந்து 9 கொடுப்போம். அதுக்கப்புறம் சிமெண்ட் மோட்டார் வந்து ஒன் சிமெண்ட் அண்ட் 6 சாண்ட் யூஸ் பண்ணி தான் நாங்கள் பண்ணது. யூஸ்வலாக ஸ்டாண்டர்டாக நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்ட்டிஷன் வால்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 4.5க்கு கொடுப்போம். சிமெண்ட் மோட்டார் அதுக்கும் வந்துட்டு சிமெண்ட் மோட்டார் வந்து உங்களுக்கு 1:5 தான். அதுதான் எங்கள் ரேஷியோ நாங்கள் ஃபாலோ பண்ணுறது. ஸோ ரூஃப் ஹைட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10/1க்கு வந்து ரூஃப் ஹைட் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்டரிங். ஸோ ஒரு ஸ்டாண்டர்ட் பிளானுக்கு வந்துட்டு நாங்கள் யூஸ் பண்ணுறது இதுதான். சீலிங் பிளாஸ்டரிங் வந்துடும். திக்னஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 ப்ரொவைட் பண்ணிடுவோம். வால் பிளாஸ்டரிங்னா பார்த்தீங்கன்னா 1:5 தான். அதுக்கப்புறம் வந்து திக்னஸ் அதோடது பார்த்தீங்கன்னா 20 டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் இது வந்துட்டு ஒரு நிறைய சேஞ்சஸ் நடக்கும். ஏன்னா ஸ்டாண்டர்ட் பிளான்ல இதுதான் நாங்கள் ப்ரொவைட் பண்றோம். அது போக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி கிளைண்ட் வந்து ப்ரிஃபர் பண்றதை நாங்கள் போட்டு கொடுப்போம். அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். ஸ்டாண்டர்டா பார்த்தீங்கன்னா மெயின் டோருக்கு வந்து ப்ரீஹாங் ஆஃப்ரிக்கன் டீக் வுட் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதுல வந்து பிராஸ் லாக். அதுக்கப்புறம் அதர் டோர்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீஹங் டோர்ஸ் வித் பவுடர் கோட்டட் லாக்ஸ். அது வந்து சால்வுட் ஃப்ரேம்ஸ்ல வந்துட்டு கொடுத்துருவோம். அது போக ஃப்ளஷ் டோர் ஷட்டர்ஸ் இருக்கும். ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் வந்துட்டு 6/4க்கு வந்து யூபிவிசி ஃப்ரேம்ஸும் சேஃப்டி விண்டோ கிரில்ஸ் கம்ப்ளீட்டாக ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதர் விண்டோஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீஹங் டோர்ஸ் வித் ப்ராப்பர் யூபிவிசி ஃப்ரேம்ஸ் அண்ட் சேஃப்டி விண்டோ கிரில்ஸ். பாத்ரூம் டோர்ஸ்க்கு வந்து ஃபைபர் ஃப்ரேம்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம். பாத்ரூம் வென்டிலேட்டர்ஸ்க்கு வந்து பிவிசி டோர்ஸ் கொடுத்துருவோம். ஸோ ஃப்ளோ ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ரூம்ஸுக்கு வந்து 2x2 டைல்ஸ் போட்டுருவோம். அது வந்து காஸ்ட் டிபெண்ட்ஸ். இந்த டைல்ஸோட காஸ்ட் வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி டு த கிளைண்ட் தான். பேசிக் பிளான்ல இதுதான் ஸ்டாண்டர்டா நாங்கள் ஃபாலோ பண்றது. டாய்லெட் வால் டைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 7 ஃபீட் ஹைட்டுக்கு நாங்கள் வால் டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம். கிச்சன் வால் டைப்ஸ் வந்துட்டு டேபிள் டாப் கிரைண்டர்லாம் கொடுத்துருவோம். ரூம் ஸ்கர்ட்டிங் பார்த்தீங்கன்னா 3 ஃபீட் அந்த ஹைட்டுக்கு இருக்கும்.
சாரி 3 inches ஹைட். போர்டிகோ டைலிங் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங். அதுக்கப்புறம் மெயின் என்ட்ரன்ஸ் ஸ்டெப்ஸ், ஸ்டேர்கேஸுக்குலாம் பிளாக் கிரானைட் டாப் குடுத்துருவோம். பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா இன்டீரியருக்கு வந்து 2 கோட்ஸ் ஆஃப் பிஓபி புட்டி போட்டுருவோம். அதுக்கப்புறம் 1 கோட் ஆஃப் பிரைமர். அதுவே எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எலிவேஷன் ஃபினிஷ்ட் வித் 2 கோட்ஸ் ஆஃப் ஏஷியன் புட்டி போட்டுருவோம். ஆல் அதர் அவுட்டர் வால்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1 கோட் ஆஃப் ஏஷியன் பிரைமர் அண்ட் 2 கோட்ஸ் ஆஃப் பிஏ எக்ஸ்டீரியர் பெயிண்ட்ஸ் போட்டுருவோம். எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா கன்சீல்டு பைப்பிங் அண்ட் இதில் வந்துட்டு எல்லாமே ஐஎஸ்ஐ ஸ்டாண்டர்ட் வயர்ஸ் அண்ட் மாடுலர் ஸ்விட்சஸ் தான் நாங்கள் ஹைலி ப்ரிஃபர் பண்ணுறது. ஸோ நாங்கள் அதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் பிளானுக்கும் ப்ரொவைட் பண்ணுவோம். பிளம்பிங் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா பைப்ஸ் எல்லாம் வந்துட்டு யூபிவிசி அண்ட் சிபிவிசி பைப்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஃபிட்டிங்ஸ் வந்துட்டு சானிடரி வேர்ஸ் எல்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா தான். இதில் வந்துட்டு அது ஏன்னா நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் பிளான்ல அது வந்து கஸ்டமரோட சாய்ஸ்க்கு தான் நாங்கள் விட்டுருவோம். பேசன்ஸும் வந்துட்டு கவுண்டர் டாப் அண்ட் வால் மவுண்ட் வாஷ் பேசன்ஸ் இன் டாய்லெட்ஸ் அண்ட் டைனிங் ரூம்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம். வாட்டர் டேங்க் பார்த்தீங்கன்னா 1000 லிட்டர்ஸ் பிராண்டட் டேங்க் இன்க்ளூடிங் ஓவர் ஹெட் டேங்க் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அப்புறம் கிரவுண்ட் லெவல் வாட்டர் டேங்க் வந்து 5000 லிட்டர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ப்ரொவிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சோலோ வாட்டர் ஹீட்டர், கீசர், 2 பாத்ரூம்ல கீசர் ப்ரொவைட் பண்ணிடுவோம். வாட்டர் டேப் வந்துட்டு இருக்கும். அது வந்து கார் பார்க்கிங்லயும் வந்துட்டு அந்த அவுட்டர் வால் அண்ட் கார் பார்க்கிங்லயும் வந்துட்டு உங்களுக்கு அந்த வாட்டர் டேப் இது இருக்கும். அதர் கிளாஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹேண்ட் ரெயில்ஸ் வந்து இருக்கும். அது வந்து 304 கிரேடு தான் யூஸ்வலாக ஸ்டாண்டர்ட் பிளானுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறது. அது வந்து ஸ்டேர்கேஸ்க்கு அதுதான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அது போக வாட்டர் ப்ரூஃபிங் ஃபார் பாத்ரூம்ஸ் அண்ட் வாட்டர் டேங்க்ஸ். அதுக்கப்புறம் ஒரு துவைக்கிற கல், அது வாஷிங் ஸ்டோன் ஒன்று வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா காஸ்ட் எஸ்டிமேஷன் இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சார்ஜ் பண்ணுறது வந்து 2300 per ஸ்கொயர் ஃபீட். ஸோ நாங்கள் வந்து இதுதான் வந்து நாங்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் பிளானுக்கு நாங்கள் வந்து 2300 இதுக்கு வந்து இந்த பிளானுக்கு வந்து நாங்கள் இதான் ப்ரொவைட் பண்ணுறோம் சார்ஜஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது, ஒரு 3 சென்ட் லேண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 50 lakhs இருந்தா நீங்க வந்து ஒரு லக்ஸுரியான ஒரு ஸ்டுடியோ அபார்ட்மெண்ட் வந்து நீங்க கட்டிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து நாங்க வந்து என்ன பண்ணுவோம்னா பேங்க் லோன் ப்ராசஸிங்கும் நாங்க வந்துட்டு அசிஸ்ட் பண்ணுவோம். கிட்டத்தட்ட 80% மேக்ஸிமம் நாங்க வந்துட்டு லோன் வாங்கி கொடுப்போம். வி ஹாவ் லீட்ஸ். ஸோ இஃப் யூ ஹாவ் அரவுண்ட் 10 lakhs இன் ஹேண்ட் அப்படிங்கும் போது உங்களால ஒரு ஸ்டுடியோ அபார்ட்மெண்ட் கட்ட ஆரம்பிச்சிடலாம். நீங்க ஆனா 10 lakhs ஹேண்ட்ல இருந்தது மிச்சம் வந்து லோன் போடுறீங்கன்னா கன்ஃபார்மா உங்களுக்கு பக்காவான ஸ்டுடியோ அபார்ட்மெண்ட் கட்டிடலாம். அண்ட் இது ஒரு நல்ல ரெண்டல் இன்கம் அண்ட் பெனிஃபிட்டான ஒரு ஐடியா ஸ்டுடியோ அபார்ட்மெண்ட். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டுடியோ அபார்ட்மெண்ட் எப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு காம்பேக்ட் ஸ்பேஸிங்கா ஒரு கம்ஃபர்டபுள் அண்ட் மாடர்ன் லைஃப் ஸ்டைல் ப்ரொவைட் பண்ணும். ஸோ உங்களுக்கு ஒரு 3 சென்ட் லேண்ட் இருந்ததுன்னா ஒரு ஸ்டைலிஷான ஃபங்க்ஷனல் ஸ்டுடியோ அபார்ட்மெண்ட் நீங்க ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஒரு வேற ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஐடியாஸ் இருக்கு, உங்களுக்கு ஏதாவது ரிக்குவயர்மெண்ட் இருக்குன்னா நீங்க வந்து எங்களை இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். இல்ல நீங்க வந்து எங்க வெப்சைட்டை ரீச் அவுட் பண்ணலாம். இல்லைன்னா இமெயில் ஐடி கூட ரீச் அவுட் பண்ணி உங்களோட ரிக்குவயர்மெண்ட் என்னன்னு சொல்லலாம். நாங்க வந்து இப்போதைக்கு கரண்டா கோயம்புத்தூர், திருப்பூர் அண்ட் ஈரோடுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்னாலும் நாங்க பண்ணுவோம். லைக் ரெசிடென்ஷியல், கமர்ஷியல், ரெனோவேஷன், எந்த இன்டீரியர் எது வேணாலும் வந்துட்டு நாங்க சப்போர்ட் பண்றோம். வி ஹாவ் அ ப்ராப்பர் ஸ்கில்டு டீம். ஸோ யாருக்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஐடியாஸ் இருக்கோ நீங்க வந்து கண்டிப்பா இந்த நம்பர்ஸ்க்கு ரீச் அவுட் பண்ணி எங்க கிட்ட ரீச் அவுட் ஆகுங்க. நாங்க வந்து எங்களோட ஃபுல் சப்போர்ட் ப்ரொவைட் பண்றோம். தேங்க்யூ.